அடுத்து தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகை பற்றி விரிவாக விளக்கம். இதுக்கு விரிவுக்கே வேலை கிடையாது. தஹியத்துல் மஸ்ஜிதுங்கிறது ஒரு சின்ன ஒரு வரி தான். என்ன வரின்னு கேட்டால், இதா தகல அகதுக்குமுல் மஸ்ஜித, புகாரியில் 444வது ஹதீஸில் வருகிறது. இதா தகல அகதுக்குமுல் மஸ்ஜித, உங்களில் ஒரு மஸ்ஜிதில் நுழைந்தால் ஃபல் ஏற்க ரக்கத்தைனி கபலா எஜிலிச, உட்கார்வதற்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுவட்டும். பள்ளிக்குள் நுழையிறோன்னு வைங்களேன், உட்கார்ந்துட்டோம்னா தொழுவ முடியாது. போனோன்னு என்ன செய்யணும், பள்ளியில் போய் உட்கார்றதுக்கு எந்த பள்ளிவாசல் நீங்கள் போனாலும் சரி, பள்ளி அதாவது தஹியத்துல் மஸ்ஜிதுனா மஸ்ஜிதுடைய காணிக்கை, பள்ளிவாசல் நுழைவதற்குரிய காணிக்கைன்னு அதுக்கு அர்த்தம். அப்படி ஒரு காணிக்கைன்னு சொல்லி இந்த ஹதீஸில் வரல. ஆனால் எப்படி வருது, இதா தகல அகதுக்குமுல் மஸ்ஜித, உங்களில் ஒரு ஆள் மஸ்ஜிதுக்கு வருவாரையானால் ஃபல் ஏற்கா ரக்கத்தைனி கபலாய் எஜிலிச, உட்கார்வதற்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுது கொள்ளட்டும். அப்போ நம்ம எப்போல்லாம் ஒரு பள்ளிக்கு போகிறோமோ, அது பள்ளியுடைய வக்து தொழுகைக்கும் போவோம், சாதாரண ஒரு நேரத்துலையும் போவோம். திடீர்னு 10 மணிக்கு ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு போகிறாரு, பள்ளிக்குள்ள நுழைஞ்சிட்டோம்ல, 2 ரக்காத் தொழுதுற வேண்டியதான். லோகர் நேரத்துக்கு வர்றீங்களா, பாங்க சொல்லலையா ஒன்றும், அது 2 ரக்காத் தொழுதுரும் பாருங்க. அப்போ பாங்கே சொல்லியிருந்தா கூட அதை 2 ரக்காத் தொழுது முடிச்சுட்டு முன்சனத்தை அப்புறமேல தொழுவுங்க. அப்போ பள்ளியில் நுழைந்த உடனே தொழுவதற்குன்னு ஒரு 2 ரக்காத் இருக்கிறது. அதுக்கு நம்ம வழக்கத்தில் அதுக்கு பேர் தஹியத்துல் மஸ்ஜித், மஸ்ஜித் காணிக்கைன்னு பேர். அந்த மாதிரி ஒரு தொழுகை இருக்குது என்பதை புகாரில் 444வது ஹதீஸில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம்.